வணக்கம், இது வெற்றி வழிகாட்டி லேர்ன் த்ரூ எம்சிக்யூஸ் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி பிரசன்டட் பை தீபிகா சக்திவேல். ஸோ லேர்ன் த்ரூ எம்சிக்யூஸ் மூலமா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எம்சிக்யூ 2 ஏற்கனவே வந்து ஒரு எம்சிக்யூ பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது which of the following texts gives a detailed account of the kings of Kashmir. ஓகேங்களா? ஸோ கீழே கொடுத்திருக்க எந்த புக் வந்துட்டு காஷ்மீரோட அரசர்கள் பத்தின ஒரு டீடைல்டான ஒரு அக்கௌண்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ராஜதரங்கிணி. ஓகேங்களா? ஸோ ராஜதரங்கிணி அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு காஷ்மீரோடைய அரசர்கள் பற்றிய அந்த ஒரு ஃபுல் அக்கௌண்ட்டை வந்துட்டு கொடுக்குது. ஸோ இதை பத்தின ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்துட்டு பார்ப்போம். ராஜதரங்கிணி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரிவர் ஆஃப் கிங்ஸ். ஸோ அரசர்களுடைய அந்த ஆற்று வழி பாதை. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை எழுதுனது யார் அப்படின்னு சொன்னா கல்லனார். ஓகேங்களா? கல்லணர் அப்படிங்கிறவரு 12வது நூற்றாண்டுல சமஸ்கிருத மொழியில வந்துட்டு இந்த ராஜதரங்கிணியை வந்துட்டு எழுதியிருக்காரு. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காஷ்மீர் பத்தின அந்த கிங்ஸ் அதை பத்தின அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு கொடுக்குது. ஓகேங்களா? சோ இது வந்து 8 புக்ஸா இருக்கு. தரங்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 புக்ஸா இருக்கு. ஸோ 8000 பாடல் வரிகளை கொண்டது. ஓகேங்களா? சோ இதே மாதிரி நம்ம வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி ஜிகே மூலமா நம்ம வந்து எம்சிக்யூஸ் மூலமாவே நம்ம வந்து கத்துக்கலாம். ஸோ நம்மளோட வெற்றி வழிகாட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.